மூடுபனி சூழ்ந்த அடர்ந்த மலைப்பகுதி, ஈரமான மண்ணின் வாசனையும் இலைகளுக்கு இடையே வீசும் காற்றின் சலசலப்பும், பெரிய மரங்களுக்கு அடியில் மறைந்திருந்த ஒரு சின்ன குடிசை. அந்த குடிசைக்குள் ஒரு பெண்ணின் அழுகுரல் காடு முழுவதும் எதிரொலிக்கிறது. புதியதாய் பிறந்த ஒரு குழந்தையின் உயிர் இந்த உலகத்திற்கு வருகிறது. நடுக்கத்தோடு அந்த குழந்தையை தன் கைகளில் தூக்குகிறாள் ஒரு தாய். அவள் முகத்தில் பயமும் விரக்தியும் படர்ந்திருந்தது. அவள் கண்கள் பக்கத்தில் நின்றிருந்த ஒரு வயதான பெண்மணியின் மீது பதிந்தன. கெஞ்சும் குரலில் மெதுவாக சொன்னாள், அம்மா, தயவு செய்து இந்த குழந்தையை காப்பாத்துங்க. இந்த குழந்தையையும் இழந்தா நான் உயிர் வாழ்றதுல அர்த்தமே இல்லை. அந்த பெண்மணி தலையை அசைத்தாள். அவளின் முதிர்ந்த முகம் கம்பீரமாகவும் நம்பிக்கையோடும் இருந்தது. அந்த குழந்தையை அவளிடமிருந்து வாங்கி கொண்டாள். நீ கவலைப்படாத கண்ணு, நான் பத்திரமா தூக்கிட்டு போறேன் என்றாள் அந்த மூதாட்டி. அம்மா, பூசாரி நமக்காக மலை அடிவாரத்தில் காத்திருப்பாரு. இனி என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும். மூதாட்டி குழந்தையை வாங்கி கொண்டு குடிசையை விட்டு வெளியேறி காட்டுக்குள் நடந்தாள். வளைந்து நெளிந்த குறுகலான பாதையில் அவள் போகும்போது அவளுடைய இதயம் படபடவென அடித்து கொண்டது. நிலா வெளிச்சத்தை கூட அங்கிருந்த பெரிய மரங்கள் மறைத்து இருள் சூழ்ந்தது. திடீரென காட்டின் அமைதி மாறி ஒரு பயங்கரமான சத்தம் கேட்டது. மூதாட்டி உடல் நடுங்க உறைந்து போய் நின்றாள். அவளுடைய மூச்சு தொண்டையில் மாட்டிக்கொண்டது. அந்த சத்தம் பெரிதாகி பக்கத்தில் கேட்டது. அவள் கை நடுங்க பயம் பற்றி கொள்ள குழந்தையை மார்போடு அணைத்து கொண்டாள். செயலிழந்து போய் அங்கேயே நின்று அவள் மெதுவாக நடந்தாள். அவளுடைய இதயம் வேகமாக துடிக்க குழந்தையை தூக்கி கொண்டு வேகமாக ஓடினாள். அவளை ஒரு உருவம் பின்தொடர்வது போல தெரிந்தது. ஆனால் அந்த குழந்தையை சேர்க்க வேண்டிய இடத்திற்கு கொண்டு போவதற்குள் அங்கே நடக்கப் போகும் சம்பவம் என்னவென்று அந்த முதிய பெண்மணிக்கு அப்போது தெரியாது. வாங்க கதைக்குள்ள போகலாம். வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு மலைக்காட்டு தோட்டத்தில் சுட்டெரிக்கும் வெயிலில் குப்பன் வேலை பார்த்து கொண்டிருந்தான். பனங்கிழங்கு அறுவடை செய்ய பூமியை தோண்டிட்டு இருந்தான். அந்த தோட்ட வேலை கஷ்டமா இருந்தாலும் அவனுக்கு ஒரு சுமாரான வாழ்க்கையை கொடுத்துச்சு. வெளியூர்ல இருக்கும் அந்த நில உரிமையாளர் அப்பப்போ வந்து குப்பனை பார்த்துட்டு நிலத்தை பராமரிக்கும் பொறுப்பை அவன் கிட்ட கொடுத்தாரு. குப்பன் கடுமையா வேலை பார்த்தாலும் அவனோட நினைவுகள் எல்லாமே அவன் குடும்பத்து மேலதான் இருந்துச்சு. 3 மாத கர்ப்பிணியான மனைவி வள்ளி மற்றும் அவர் 3 குழந்தைகள். மூத்த மகள் செல்லம்மாவுக்கு 10 வயசு, குறும்புக்கார நடுமகன் மாரிமுத்துவுக்கு 8 வயசு, இளையவ செல்லிக்கு 5 வயசு. 10 மைல் தள்ளி இருந்த ஒரு சின்ன கிராமத்துல அவர்கள் இருந்தாங்க. 2 மாசமா குப்பன் அவர்களை பார்க்கலைனாலும் அவர்கள் எல்லாரும் தனக்காக இயங்குறாங்கன்னு அவருக்கு தெரியும். நிறை மாசம் கர்ப்பிணியான வள்ளி தன் வளர்ந்து வரும் வயிற்றை பிடிச்சுக்கிட்டே அப்பாவை பத்தி குழந்தைங்க கேட்கும்போது ஆறுதல் சொல்லிட்டு இருந்தாள். சின்ன பொண்ணு செல்லி கேட்டாள், அம்மா, அப்பா எப்பம்மா வருவாரு? வள்ளி, அப்பா இங்க வந்துட்டா தோட்டத்தை பார்த்துக்க ஆள் இல்லைம்மா. அங்க நிறைய காட்டு மிருகம் எல்லாம் இருக்குமே, தோட்டத்தை பாழ்படுத்திடும். அதான் அப்பா பாதுகாத்துட்டு இருக்காரு, சீக்கிரமே வந்துடுவாரு, கவலைப்படாதீங்க என்று சொல்ல அவளோட முகத்திலும் கவலை இருந்தது. ராத்திரி பகலா குப்பன் மலை தோட்டத்தை கண்காணிச்சிட்டு இருந்தான். பகல்ல விவசாயம் செய்யறதும் ராத்திரி தோட்டத்தை காட்டு பன்றிகள் மற்றும் மிருகங்களிடமிருந்து பாதுகாக்கிறதும் அவனோட வேலையா இருந்துச்சு. ஒரு நாள் தோட்டத்தை பார்த்துட்டு இருக்கும்போது அவன் கண்ணுல ஒரு காட்டு பன்றி மாட்டுச்சு. உடனே கையில ஈட்டியை எடுத்துட்டு அதை துரத்திட்டு ஓடினான். பன்றி தப்பிச்சிருச்சு. ஆனா தூரத்துல அவன் ஒரு காட்சியை பார்த்தான். கொஞ்சம் பக்கத்துல போய் ஒரு மரத்துக்கு பின்னாடி நின்னுட்டு எட்டி பார்த்தான். அங்கே அவன் பார்த்த காட்சி அவனுடைய ரத்தத்தையே உறைய வச்சுச்சு. அந்த காட்டில் ஒரு வெட்ட வெளியிலும் ஒரு பெண் உருவம் குனிந்து உட்கார்ந்திருந்தது. தீ மூட்டி ஏதோ சடங்கு செய்வது மாதிரி இருந்தது. பக்கத்தில் ஒரு சின்ன குழந்தை அழுதுட்டே உட்கார்ந்திருந்தது. அந்த காட்டில் ஒரு அமானுஷ்யம் இருப்பதும், காட்டை சுற்றி இருந்த கிராமத்துல இதுக்கு முன்னாடி பல குழந்தைகள் காணாமல் போனதும், பல குழந்தைகள் எரிக்கப்பட்ட நிலையில் சடலமாகவும் சாம்பலாகவும் கிடைத்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருந்தது. இந்த காட்சியை பார்த்ததும் அவனுடைய உடம்பு ரோமாஞ்சனம் அடைஞ்சது. ஒரு நிமிஷம் என்ன செய்யறதுன்னு தெரியாம பயத்துல உறைஞ்சு நின்றான். கொஞ்சம் மனசுல தைரியத்தை வர வச்சுட்டு நெருங்கி போற நேரத்துல திடீர்னு அந்த உருவம் அந்த குழந்தைய தூக்கியது. கழுத்துல ஒரு கத்திய வச்சு அறுத்து ரத்தத்தை குடிச்சது. இவன் சத்தம் போட்டுட்டு வேகமா ஓடினான். பக்கத்துல போய் பார்த்தா அங்கே யாரும் இல்ல. தீ மூட்டின இடம் புகஞ்சிட்டு இருந்தது. தூரத்துல யாரோ வேகமாக ஓடுற சத்தம் கேட்டுச்சு. அந்த பக்கம் வேகமாக இவனும் ஓடினான். ஒரு நாள் காலையில குப்பனோட தோட்டத்துல அவன் இறந்து கிடந்தான். காட்டுப்பன்றி தாக்கியதா சொல்லப்பட்டது. வள்ளி குடும்பத்தோட வாழ்க்கையே மொத்தமா மாறுச்சு.
அப்பா இனிமே வரவே மாட்டாராம்மா அப்படின்னு 3 குழந்தைகளும் கேட்டுட்டே இருந்தாங்க. ஒரு நாள் எதிர்பாராத விதமா ஒருவர் வீட்டுக்கு வந்தாரு. குப்பன் விசுவாசமா வேலை பார்த்த பண்ணையோட நில உரிமையாளர் பெரியநாயகம். வள்ளி, குப்பன் என்கிட்ட ரொம்ப விசுவாசமா இருந்தான். என் மகன் மாதிரி பார்த்துக்கிட்டேன். நான் தான் உங்க இருவருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனா என்னுடைய தோட்டத்திலேயே அவன் இறந்தது என்ன ரொம்ப வருத்தம் அடைய வச்சுச்சு. நீங்க இங்கிருந்து கஷ்டப்பட வேணாம். நீங்க என்னோட மலை தோட்டத்தை பார்த்துக்கோங்க, குழந்தைகளையும் அங்கேயே நீ வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னார். வள்ளி கொஞ்சம் யோசிச்சா. பிள்ளைகளை வச்சுட்டு இந்த ஊர்ல தனியா கஷ்டப்படுறதுக்கு அவர் வாழ்ந்த அந்த பண்ணைக்கே போயிடலாம்னு அவளுக்கும் தோணுச்சு. அதுவும் இல்லாம இப்ப வேண்டாம்னு சொல்லிட்டா இவருடைய உதவியும் நமக்கு கிடைக்காம போயிடும்னு நினைச்சிட்டு சரிங்கன்னு சொன்னா. அன்னைக்கு சாயந்தரம் அந்த கிராமத்தில் இருக்கிற சாமுண்டீஸ்வரி கோயிலுக்கு போனாள் வள்ளி. அங்கே சாமுண்டீஸ்வரி கோவில் பூசாரி முனியப்பன் கிட்ட சிறுவன் மாரிமுத்து கேட்டான், ஐயா, இந்த சாமி ரொம்ப கோபமான முகத்தோட இருக்கே, இந்த சாமிக்கு அம்மா அப்பா இருக்காங்களா? பூசாரி சிரிச்சிட்டே சொன்னாரு, தம்பி, இந்த சாமிக்கு அம்மா அப்பா எல்லாமே அந்த ஆதி பராசக்தி தான்பா. யார் ஐயா அந்த ஆதி பராசக்தி? தேவாசுர போரில் எல்லா அசுரர்களையும் கொன்னு தேவர்களை காப்பாத்தினவள் தான்பா ஆதி பராசக்தி. தேவர்களோட ஒட்டுமொத்த சக்தியும் ஒன்னா சேர்ந்து உருவான பராசக்தி. தன்னுடன் நின்னு போராட உருவாக்கின படைதான் சப்த மாதர்கள். அதுல இளையவள் தான் இந்த சாமுண்டீஸ்வரி. அசுரர்கள் மொத்தம் எத்தனை பேர் தெரியுமா? மதுகைடபர், மகிஷாசூரன், தூம்ரலோசனன், சண்டமுண்டன், சும்பனிசும்பர், ரக்த பீஜன் என பல அசுரர்கள் இந்த மூவுலகத்தையும் ஆட்டி படைச்சாங்க. இந்த அரக்கர்களை எப்படியாவது அழிச்சு மக்களை காப்பாத்த 33 கோடி தேவர்களும் மும்மூர்த்திகள் கிட்ட முறையிட்டாங்க. மும்மூர்த்திகளும் தங்களோட சக்தியை வச்சு புதிய சக்தியை படைச்சாங்க. மகா சக்தியை உருவாக்கி அவளுக்கு தங்களோட சக்தியையும் ஆயுதங்களையும் வாகனங்களையும் கொடுத்தாங்க. அனைத்து தேவர்களின் ஒட்டுமொத்த வடிவமே ஆதி பராசக்தி. பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வராகி, இந்திராணி, சாமுண்டி என பல ரூபங்கள் எடுத்த அன்னை அழகிய பெண் உருவம் எடுத்து பூலோகத்திற்கு வந்தார். அரக்கர்களோட வேலையாட்கள் சண்டன், முண்டன் என்ற இருவரும் இந்த அழகு பதுமையான மகா சக்தியை பார்த்ததும் தங்களோட ராஜாக்களுக்கு ஏற்றவள் என முடிவு செஞ்சு தேவியிடம் தங்களது ராஜாக்களில் ஒருவரை திருமணம் செய்து கொள்ளும்படி வற்புறுத்தினார்கள். தேவியானவள் அப்போதுதான் ஒரு சபதம் செய்திருப்பதாக கூறி, யார் என்னை போரில் வெல்கிறார்களோ அவர்களைத்தான் மணப்பேன் என்றாள். அதற்கு சண்டனும் முண்டனும், தேவர்கள் அசுரர்கள் எல்லாருமே எங்கள் ராஜாக்களுக்கு அடிமை. பெண்ணான நீ எம்மாத்திரம் பேசாமல் எங்களுடன் வா என்றனர். சண்ட முண்டர்களை வதம் செய்தாள் சாமுண்டி. இதை கேள்விப்பட்ட சும்பன், நிசும்பன் இருவரும் ஒவ்வொரு அசுரர்களாக அனுப்பினர். அவர்கள் எல்லாரையும் அழித்தாள் தேவி. அதில் ரக்த பீஜன் என்ற ஒரு அரக்கன் கடுந்தவம் செய்து ஒரு வரம் பெற்றிருந்தான். இவன் உடம்பிலிருந்து விழும் ஒவ்வொரு சொட்டு இரத்தத்திலிருந்தும் மீண்டும் ஒரு ரக்த பீஜன் தோன்றுவான். அவனும் ரக்த பீஜன் போலவே ஆற்றலுடன் இருப்பான். ரக்த பீஜனை தேவி அழிக்கத் தொடங்கி கீழே விழும் ஒவ்வொரு துளி இரத்தத்திலும் ஒரு ரக்த பீஜன் தோன்றி உலகமே ரக்த பீஜர்களால் நிறைந்தது. உடனே தேவி சாமுண்டியை வாயை அகலமாக திறந்து ரக்த பீஜனின் உடம்பிலிருந்து விழும் ஒவ்வொரு துளி இரத்தத்தையும் குடிக்க வேண்டும் என்று ஆணையிட்டாள். சாமுண்டியும் தேவியின் கட்டளையை நிறைவேற்றினாள். கடைசியில் ரக்த பீஜன் தன் இரத்தமெல்லாம் வெளியேற சோர்ந்து இறந்து விடுகிறான். மும்மூர்த்திகளின் சக்தியோடும் ஒட்டுமொத்த தேவர்களின் ஆயுதங்களோடும் 9 நாட்கள் போரிட்டு இறுதியில் மகிஷாசுரனை வீழ்த்தி வெற்றி திருமகளாய் திகழ்ந்தாள் அப்படின்னு பூசாரி தேவாசுர போர் பற்றி சிறுவன் மாரிமுத்து கிட்ட சொன்னாரு. சிறுவன் கேட்டான், யா, பொண்ணுங்களை வச்சு ஒரு போர் படையா? ஆமாம்பா, அந்த பெண்கள் படைக்கு தளபதி யார் தெரியுமா? தாய் வராகி. அவளை பற்றி பேசினா பேசிட்டே இருக்கலாம். பூசாரி பேசிட்டு இருக்கும் போதே கோவில் வாசல்ல இருந்து ஒரு குரல் கேட்டது. வெளியில வள்ளி நிக்கிறதை பார்த்தார் பூசாரி முனியப்பன். வாம்மா வள்ளி அப்படின்னு சொன்னார். இல்லைங்க ஐயா, நான் வெளியில நிக்கிறேன் என்று சொல்ல பூசாரி வெளியே வந்தார். என்னம்மா விஷயம் என்று கேட்க முதலாளி பெரியநாயகம் வீட்டுக்கு வந்த விஷயத்தையும் தன் மலை தோட்டத்தில் தங்கிக்க சொன்னதையும் அதை ஒப்புக்கொண்டதையும் சொன்னாள். பூசாரி ஒரு நிமிஷம் யோசிச்சாரு. என்னங்கய்யா யோசிக்கிறீங்க அப்படின்னு அவ கேட்க, இல்லம்மா, அந்த மலையில நிறைய ஆபத்துகள் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். உன்னோட வீட்டுக்காரர்கிட்டையும் அடிக்கடி சொல்லியிருக்கேன். ஆனா அவர் கேட்கல. இப்போ நீங்களும் அங்கே போறீங்கன்னு சொல்றது எனக்கு சரியா படல. அதுவும் இல்லாம பெரிய நாயகம் பார்க்க நல்லவரா தெரிஞ்சாலும் ரொம்ப பணக்காரரு, அஸ்லூர்காரரு.
அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையில எப்படிப்பட்டவருன்னு தெரியாது. நீ மட்டுமா இருந்தா பரவாயில்ல, பிள்ளைகளை வேற கூட்டிட்டு போற, நல்லா யோசிச்சிட்டியாம்மா அப்படின்னு கேட்க, ஆமாங்கய்யா, எனக்கு வேற வழி இல்லை, இங்கே எனக்கு எந்த உதவியும் இல்லை, அங்கே போய் ஏதாவது வேலை பார்த்தாலும் வருமானம் வரும், பிள்ளைகளை பார்த்துக்கலாம், இங்கே இருந்து என்னையா பண்றது அப்படின்னு சொல்ல, சரிம்மா நல்லபடியா போயிட்டு வா, உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா உடனே சொல்லி அனுப்பு, நான் வரேன் அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு அவரிடம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு மாரிமுத்துவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போனாள் வள்ளி. வள்ளி தன் 3 குழந்தைகளையும் கூட்டிக்கிட்டு மழைக்காட்டுல நடந்தாள். சூரியன் அப்போதான் கீழே இறங்க தொடங்கி இருந்தது. அடர்ந்த காட்டுல குறுகலான வளைந்த பாதையில நீண்ட நிழல்கள்ல நடந்தாங்க. காடு ரொம்ப அமைதியா இருந்தது. பறவைகளோட கீச்சொலியும் இலைகளோட சலசலப்பும் மட்டுமே அந்த அமைதியை கலைச்சது. அவங்க காட்டோட விளிம்பை நெருங்கும் போது தோட்டத்தை அடையிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடைபாதைக்கு பக்கத்தில் இருக்கிற புதரிலிருந்து ஒரு உருவம் வெளியே வந்தது. அது அவர்களை நிப்பாட்டுச்சு. அவர்கள் நின்ன இடத்திலிருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு காட்டு பன்றி வெளியே வந்து அவங்க வழியை மறிச்சு நின்னுச்சு. அந்த பன்றியோட கண்ணு ரொம்ப கூர்மையா அவங்கள பார்த்துச்சு. பன்றி மெதுவா தலையாட்டுச்சு. அது அவங்கள பார்த்து, இங்கே வர வேண்டாம், திரும்பி போங்க அப்படின்னு எச்சரிக்கை பண்ற மாதிரி இருந்துச்சு. வள்ளியோட இதயம் படபடன்னு அடிச்சுக்கிச்சு. அவளோட பிள்ளைகளை இருக்க பிடிச்சுக்கிட்டு பதற்றத்தோட பயத்துல அப்படியே நின்னா. சின்னவளான செல்லி தன் அம்மாவோட புடவைய பிடிச்சுக்கிட்டு சிணுங்கினாள். செல்லம்மாவும் மாரிமுத்துவும் கண்களை அகல விரிச்சு பயத்தோட பார்த்தாங்க. பன்றி தலைய அசைச்சபடி விரிச்சு பார்த்துட்டு அப்படியே நிக்க அவங்கள சுத்தி உள்ள காடு அசைவற்ற ரொம்ப நேரம் அப்படியே நிக்கிது மாதிரி அவங்களுக்கு தோணுச்சு. கொஞ்ச நேரத்துல பன்றி விலகி ஒரு சலசலப்போட காட்டுக்குள்ள போச்சு. வள்ளி பெருமூச்சு விட்டா. குழந்தைங்க கைய பிடிச்சு முன்ன நடந்தாள். மலைத்தோட்டத்தை அடைஞ்சாங்க. குப்பன் தங்கி இருந்த அந்த குடிசையை அவர்கள் அடைந்த போது வள்ளிக்கு குப்பனோட ஞாபகம் வந்தது. திருமணம் முடிஞ்ச புதுசுல சில நாட்கள் இங்கே தங்கி இருந்ததையும், அந்த நேரத்துல கடும் மழை பெஞ்ச போது இங்க இருக்கிறது பாதுகாப்பானது இல்லை அப்படிங்க குப்பன் தன்னை அந்த கிராமத்துக்கு அனுப்பி வைத்ததையும் நினைச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் நின்னாள். குப்பனோட குரலை இன்னும் அவளால் கேட்க முடிஞ்சது. அவனோட இருப்பை உணர முடிஞ்சது. அவள் வந்ததுக்கு இன்னொரு காரணம் தன்னுடைய புருஷனோட ஆன்மா இங்கிருந்து நம்ம பார்த்துக்கும் என்ற ஒரு எண்ணமும் தான். வள்ளி கொஞ்ச நேரம் அப்படியே நின்னு பழைய நினைவுகளை யோசிச்சுட்டே கொஞ்ச நேரத்துல குழந்தைகளை கூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள போனாள். அந்த வீடு சின்னதா எளிமையா இருந்தாலும் வெளி உலகத்தோட பார்வையிலிருந்து தப்பிக்க ஒரு புகலிடமா இருந்தது. கணவனை இழந்த இளம் மனைவி தோலுரித்து தொங்கவிடப்பட்ட மாமிசத்தை போன்றவள். என் நேரமும் கழுகு கூட்டம் சுழன்று கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குடிசை அந்த கழுகு கூட்டத்திலிருந்து மறைந்து வாழ்வதற்கு சிறந்த இடமாக தெரிஞ்சிச்சு. ஆனா அவளை சுத்தி நடக்க போகும் மர்மங்களையும் அமானுஷ்யங்களை பற்றியும், அதனால அவளுக்கு நேர போகும் கொடுமைகளை பற்றியும் அந்த கற்பிணிக்கு அப்போ தெரியல. அடுத்தடுத்த நாட்கள்ல புதிய வழக்கத்துக்கு மாறினாள். குழந்தைகள் தன் அம்மாவுக்கு விவசாயத்துல உதவுனாங்க. தன்னோட அப்பாவை போலவே கிழங்குகளை பராமரிக்க கத்துக்கிட்டாங்க. மூத்தவளான செல்லம்மா தன்னோட தம்பி தங்கையை கவனிச்சுக்கிறதுல கூடுதல் பொறுப்பை ஏத்துக்கிட்டா. அவள் தங்களுடைய தினசரி வேலையில கவனம் செலுத்தினாலும் நைட் தூங்கும்போது அப்பப்போ அவர்களை சுத்தி இருக்கிற காட்டுல ஒரு சலசலப்பு சத்தம் கேட்டது. அன்னைக்கு பார்த்த அந்த காட்டு பன்றியோட முகம் வள்ளியோட கண்ணில் இருந்து இன்னும் போகலை. அது அவளுக்கு ஏதோ ஒரு மனக்குறையை ஏற்படுத்திட்டே இருந்தது. அது வெறுமனே காட்டு மிருகமா அல்லது ஏதேனும் எச்சரிக்கையா? குழப்பத்தோடே தூங்கினாள் வள்ளி. அடுத்த நாள் காலையில அந்த அடர்ந்த மரத்தில சூரிய ஒளியோட முதல் கதிர் ஊடுருவும் போது வள்ளி சுத்தமான காற்றை சுவாசிச்சுட்டே தன்னுடைய குடிசையிலிருந்து வெளியே வந்தாள். ஏதோ ஒண்ணு கண்ணுல பட்டுச்சு. நல்லா பார்த்தா ஒரு வயசான பெண்மணி வள்ளியோட குடிசைக்கு பக்கத்துல சுள்ளிகளை பொறுக்கிட்டு இருந்தாள். வள்ளி அவள் பக்கத்தில் போனாள். அம்மா அப்படின்னு மெதுவா கூப்பிட்டாள். நீங்க எங்கிருந்து வர்றீங்க? இங்க எங்க தங்கி இருக்கீங்க அப்படின்னு கேட்டாள். மூதாட்டி நிமிர்ந்து பார்த்தாள். அவளோட முகம் முதுமையிலும் ஞானத்திலும் நிறைந்து இருந்துச்சு. வள்ளியை நிமிர்ந்து பார்த்து, ஓ, நீதான் குப்பனோட பெண்டாட்டியா? ரொம்ப நல்ல மனுஷன்மா அவன். இந்த மலையில காட்டு பன்றிகள் கிட்ட ரொம்ப கவனமா இருப்பா அப்படின்னு அடிக்கடி அவன் கிட்ட சொன்னேன். ஆனா அவன் அதை காதுலயே வாங்கிக்கல. அது ரொம்ப ஆபத்தான மிருகம். இப்ப பாரு, அந்த காட்டு பன்றியாலேயே அவனுடைய உயிர் போச்சு. மூதாட்டி சொன்னது புயலை போல அவளை தாக்க, உடனே என்னது, என்ன சொல்றீங்க? என் புருஷன் காட்டு பன்றி தாக்கி இறந்துட்டாரா
அப்படின்னு வள்ளி கேட்கும்போது அவளுடைய முழங்கால் வலுவிழந்து அப்படியே உறைந்து போய் உட்கார்ந்தாள். தான் அன்னைக்கு சந்திச்ச காட்டுப்பன்றியோட முகம் ஒரு கணம் அவங்க கண்ணு முன்ன வந்துட்டு போச்சு. அவளோட கண்ணுல கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுச்சு. அவ கணவர் எப்படி இறந்தார்னு இதுவரை யாரும் அவகிட்ட சொல்லலை. அழாதே தாயி அப்படின்னு அந்த அம்மா மெதுவா சொன்னாள். ஆனா கவனமா கேளு, இந்த காடு இந்த மலை எதுவுமே பாதுகாப்பானது இல்ல. முடிஞ்சா இங்கிருந்து உடனே போயிருங்க. இங்கே காட்டு மிருகங்களை தாண்டி நிறைய மர்மங்கள் இருக்கு. கிழவி சொல்ல வள்ளி கேட்டாள். என்னம்மா மர்மம்? இங்கே ஒரு இரத்த காட்டேரி இருக்கு. யாராவது காட்டுக்குள்ள தனியா போனா அவங்க குரல் வளைய கடிச்சு ரத்தத்தை குடிச்சிடும். அதுவும் குழந்தைகள்னா அந்த காட்டேரி விடாது. நீ வேற 3 பிள்ளைகளை வச்சிருக்க, பத்தாததுக்கு வயிற்றுல வேற சுமந்துட்டு இருக்க. ரொம்ப ஜாக்கிரதையாரு அப்படின்னு அந்த கிழவி சொன்னதுமே அதிர்ச்சியில உட்கார்ந்தாள் வள்ளி. கிழவி மேலும் சொன்னாள், நான் இங்கிருந்து ஒரு மைல் தூரத்துல அந்த மலைக்கு மேலே இருக்கிற கூடாரத்துல தங்கி இருக்கேன். உனக்கு ஏதாவது உதவி வேணும்னா என்ன வந்து கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாள். அந்த காட்டை பற்றி அந்த வயசான பெண்மணி சொன்ன விஷயம் அவள் மனசுல ஒரு ஓரத்துல உறுத்திக்கிட்டே இருந்தது. அடுத்த நாள் வள்ளியும் அவளுடைய பிள்ளைகளும் காட்டுக்குள்ள சுள்ளி பொறுக்க போனாங்க. வழக்கத்துக்கு மாறா காடு ரொம்ப அமைதியா இருந்தது. அவங்க விறகுகளை பொறுக்கிட்டு இருக்கும் போதே வள்ளியோட மகன் மாரிமுத்து திடீர்னு நிக்கிறான். அவன் கண் தூரத்தில் எதையோ பார்த்தது மாதிரி இருந்தது. அப்படியே உறைஞ்சு போய் நின்றான். அவனுடைய வித்தியாசமான நடத்தையை வள்ளி கவனிச்சான். மாரிமுத்து, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாள். அவன் கண் சிமிட்டிக்கிட்டு திகைப்பிலிருந்து வெளியே வந்தான். ஒண்ணுமில்லம்மா அப்படின்னு சொல்லி தலையசைத்தான். மறுவார்த்தை பேசாமல் விறகு பொறுக்க ஆரம்பித்தான். வள்ளிக்கு மனசுல ஏதோ ஒண்ணு பட்டுச்சு. ஆனா மேற்கொண்டு அவள் எதுவும் கேட்கல. போதுமான சுள்ளிகளை எடுத்து உடனே அவங்க குடிசைக்கு போயிட்டாங்க. சாயங்காலம் ஆச்சு. ஒரு அடுப்பை தயார் செஞ்சு சமைக்க தயாரானாங்க. ஆனா அவங்க எடுத்துட்டு வந்த காஞ்ச விறகு எரியல. அவங்க எவ்வளோ ட்ரை பண்ணாலும் சுள்ளிகளை பத்த வைக்க முடியல. வள்ளி ரொம்ப விரக்தி ஆயிட்டா. என்ன, காஞ்ச விறகை பத்த வைக்க முடியல அப்படின்ற குழப்பத்தோட இன்னும் நேரத்தை செலவு பண்ணாம காலையில பாத்துக்கலாம்னு சொல்லி தூங்க போயிட்டாங்க. ஆனா வள்ளியோட தூக்கம் அசௌகரியமா இருந்தது. மறுநாள் காலையில வள்ளி சீக்கிரமே எந்திரிச்சு சமைக்கிறதுக்காக மறுபடியும் நெருப்பு பத்த வைக்க முயற்சி பண்ணாள். ஆனா இந்த முறை வெறும் புகை மட்டுமே வந்தது. விறகு பிடிவாதமா எரிய மறுத்துச்சு. பெருமூச்சோட மாரிமுத்துவை கூப்பிட்டாள். அடுப்பு புகையுதுடா கண்ணு, ஊதுறதுக்கு ஊதாங்குழல் வேணும். பக்கத்துல போய் மூங்கில் குச்சி எதுவும் இருந்தா எடுத்துட்டு வாப்பா அப்படின்னு சொன்னாள். அம்மா, அங்க பாரு, அந்த வேலிக்கு வெளியில ஒரு எருமக்கடா நிக்குது அப்படின்னு சொல்ல வள்ளி அங்கே பார்த்தா. அவளுக்கு எதுவும் தெரியல. ஒண்ணுமே இல்லடா, விளையாடாம சீக்கிரமா போய் ஊதுறதுக்கு குச்சி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சா. குழப்பத்தோடு மூங்கில் குச்சியை தேடி மாரிமுத்து காட்டுக்குள்ள போனான். மாரிமுத்துவோட காலடி சத்தத்தை தவிர அந்த காட்டுல வேற எந்த சத்தமும் கேட்கல. கொஞ்ச நேரத்துல ஒரு மூங்கில் மரத்தை கண்டுபிடிச்சு ஒரு குச்சியை உடைச்சான். அவன் திரும்பி பார்த்த போது ஏதோ ஒண்ணு அவன் கவனத்தை ஈர்த்துச்சு. அவனுடைய முகம் ஒரு விஸ்திரமான புன்னகையால நிறைந்திருந்துச்சு. யாரோ அவனை கூப்பிட்டது மாதிரி அவனுடைய கண் ஒரே திசையில பதிஞ்சிருந்தது. ஆனா எந்த சத்தமும் இல்லை. விவரிக்க முடியாத ஒரு ஈர்ப்பு. மாரிமுத்து அந்த திசையை நோக்கி நடக்க அவனுடைய முகபாவம் அமைதியாகவும் ஏறக்குறைய மெய் மறந்தும் இருந்துச்சு. நேரம் போயிட்டே இருந்தது. வள்ளி கவலைப்பட ஆரம்பிச்சா. சூரியன் ஏற்கனவே உச்சிக்கு ஏற ஆரம்பித்திருந்தான். ஆனா மாரிமுத்து வர்ற எந்த அறிகுறியும் இல்லை. போனவன் ஆளை காணோமேன்னு வள்ளிக்கு பயம் வந்துருச்சு. மாரிமுத்துன்னு சத்தமா கூவினாள். ஆனா எந்த ஒரு பதிலும் இல்லை. அவளோட குரல் தான் எதிரொலியா கேட்டுச்சு. அவளுடைய குரல் பீதியில வலுவிழந்தது. அவள் இதயம் பயத்துல நிறைந்து இருந்துச்சு. வேகமா குடிசைக்குள்ள போனாள். செல்லம்மாவும் செல்லியும் விளையாடிட்டு இருந்தாங்க. தன் அம்மாவோட பயத்தை உணர்ந்த செல்லம்மா நிமிர்ந்து பார்த்தாள். செல்லிய பத்திரமா பாத்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய குரலை சீராக்க முயற்சி பண்ணாள். நான் மாரிமுத்துவை தேட போறேன், உள்ள இருங்க, நான் திரும்பி வர வரைக்கும் கதவை திறக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினாள். செல்லம்மாவுக்கு 10 வயசுதான். ஆனாலும் கவலை தோய்ந்த அம்மாவோட கண்ணை பார்த்துட்டே தலை அசைச்சா. தன்னோட தங்கச்சிய பக்கத்துல இழுத்துக்கிட்டா. ஏதோ பயங்கரமான தவறு நடந்திருக்கிறதா உணர்ந்தாள். வள்ளி பெருமூச்சோட விறகு குவியல்ல இருந்த ஒரு பெரிய குச்சியை எடுத்துட்டு தன்னந்தனியா காட்டுக்குள்ள போனாள். அவளோட வயிறு முன்ன இருந்ததை விட கொஞ்சம் வளர்ந்திருந்த மாதிரி இருந்தது. அந்த மத்திய வேலை பட்டப்பகலா இருந்தாலும் உயரமான மரங்கள் அடர்த்தியா வளர்ந்து சூரிய ஒளிப்படாம அது இரவு மாதிரி காட்டுச்சு. மாரிமுத்து அப்படின்னு சொல்லி கூவிக்கிட்டே போனாள்.
அவளோட குரல்ல பயமும் விரக்தியும் தெரிஞ்சது. ஆனா காடு எந்த பதிலும் சொல்லாம அமைதியா இருந்தது. வள்ளி அடர்ந்த காட்டுக்குள்ள போனாள். அவள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் அவளோட பயம் அதிகமாகி ஏதோ ஒரு தப்பு நடக்குதுன்னு தெரிஞ்சிருந்தது. ஆனாலும் அவளோட மகனை கண்டுபிடிக்கிறதுல உறுதியா இருந்தாள். நேரம் போயிட்டே இருந்தது. சூரியன் மறைய தொடங்கிடுச்சு. மாரிமுத்துவோட அறிகுறியே இல்லை. இருள் அதிகமாச்சு. அவள் இதயத்துல பீதியும் அதிகமாச்சு. செல்லம்மாவையும் செல்லியையும் வேற தனியா குடிசையில விட்டுட்டு வந்திருந்தா. குடிசையிலிருந்து ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டா. மாரிமுத்துவையும் கண்டுபிடிக்க முடியல. என்ன பண்றதுன்னு தெரியாம அழுதுட்டே பயத்துல உட்கார்ந்தாள். இந்த பக்கம் குடிசையில தனியா இருந்த செல்லம்மாவுக்கும் செல்லிக்கும் அம்மா இன்னும் திரும்ப வரலைன்னு பயம் அதிகமானது. செல்லி பசிக்குதுன்னு அழுதா. 2 பேரும் குடிசையை விட்டு வெளியே வந்தாங்க. செல்லம்மா கஞ்சி காய்ச்சறதுக்காக அடுப்பை பத்த வைக்க முயற்சி பண்ணாள். செல்லம்மாவும் செல்லியும் முற்றத்தில் அடுப்பு கிட்ட உட்கார்ந்திருக்கும் போது அந்த குழந்தைகளுக்கு பின்னாடி யாரோ வருவது மாதிரி இருந்துச்சு. சத்தம் கேட்டு செல்லம்மா சட்டென திரும்பி பார்த்தாள். ஆனா யாரும் இல்லை. சுத்தி இருந்த காட்டுல விசித்திரமான சத்தம் எல்லாம் கேட்க குழந்தைகள் 2 பேரும் பயத்துல உட்கார்ந்திருந்தாங்க. செல்லி சுத்தி முத்தி பார்த்தான். தூரத்தில் அவக்கு கண்ணுக்கு ஏதோ தென்பட்டது. தோட்டத்துக்கு வெளியில போட்டிருந்த முள்வேலிக்கு பின்னாடி ஒரு எருமை கடா நிக்கிறதை பார்க்கிறாள். அதுக்கு மேலே ஒரு உருவம் உட்கார்ந்திருப்பதையும் பார்க்கிறான். அவள் அக்கா கிட்ட சொல்லுறா, அக்கா அங்க பாரு, அங்க ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்ல செல்லம்மாவுக்கு எதுவும் தெரியல. காட்டுல ஏதோ திடீர்னு சலசலப்பு கேட்க குழந்தைகள் 2 பேரும் குடிசைக்குள்ள மறுபடியும் போய் கதவை சாத்திக்கிட்டாங்க. தூரத்திலிருந்து பார்த்தா அந்த குடிசைக்கு வெளியில ஏதோ ஒரு உருவம் நிக்கிறது மாதிரி இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம அழுதுட்டே உட்கார்ந்திருந்தாள் வள்ளி. அப்பதான் அவளுக்கு மூங்கிலி ஞாபகம் வந்தது. அந்த வயசான பெண்மணி இங்கேதான் மலை உச்சியில் வசிக்கிறதா சொன்னா. அவளை உதவிக்கு கூப்பிடலாம்னு முடிவு பண்ணி மலை உச்சிக்கு நடந்தாள். ஒரு வழியா வள்ளி மலை உச்சியில் இருந்த மூங்கிலி கூடாரத்துக்கு போனாள். வள்ளியை பார்த்த உடனே அந்த பெண்மணி பயம் கலந்த ஆச்சரியத்துடன், என்னம்மா வள்ளி, இந்த நேரத்துல வந்திருக்க என்று கேட்டாள். நடந்த விஷயத்தை சொல்ல மூங்கிலியும் பயந்துட்டா. ஏம்மா, ஏற்கனவே இந்த காட்டை பற்றி உன்னிடம் சொல்லியிருந்தேனே, பிள்ளைய தனியாவா அனுப்பினேன்? அதுவும் இல்லாம பச்சை பிள்ளைகளை இப்ப குடிசையில தனியா வேற விட்டுட்டு வந்திருக்கே. இந்த காட்டை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ முதல்ல உன்னுடைய குடிசைக்கு போ, அந்த 2 பிள்ளைகளையும் நல்லா பார்த்துக்கோ. மாரிமுத்துவை தேடி நான் போறேன் அப்படின்னு சொல்லி கையில ஒரு விளக்கு கொடுத்து வள்ளியை அனுப்பி வச்சான். தன் 9 மாத கர்ப்பத்தின் எடையால் உடல் கனத்து அந்த காட்டுக்குள்ள மெதுவா நடந்தான். உடல் ரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் சோர்வா இருந்த வள்ளி வீட்டில் தனியா இருந்த செல்லம்மாவையும் செல்லியையும் பார்த்துக்கணும்னு குடிசைக்கு போனாள். கடைசியா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் மெதுவா கதவை தட்டினாள். ஆனா பதில் இல்லை. அவளுக்கு கொஞ்சம் பயம் வந்தது. இருந்தாலும் குழந்தைகள் அசந்து தூங்குறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு, செல்லி, செல்லம்மா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே கொஞ்சம் வேகமா தட்டினாள். அப்பவும் பதில் இல்லை. அவள் இதயம் வேகமாக துடிச்சது. இன்னும் வெயிட் பண்ணாம தன் பலம் கொண்டு கதவை வேகமாக தள்ளி உள்ளே நுழைந்தாள். அவள் கையில வச்சிருந்த சின்ன விளக்கோட வெளிச்சத்துல வீட்டுக்குள்ள பார்த்தா அவள் இதயம் வெடிச்சது போல இருந்தது. குடிசைக்குள்ள செல்லம்மாவையும் செல்லியையும் காணோம். மரணம் அடையும் வலியின் அலை அவள் மேல் வீசுச்சு. இங்கே என்ன நடக்குது, ஏன் இப்படிலாம் எனக்கு நடக்குது என்று நினைச்சு கதறி அழுதாள். இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் பொறுமையா பார்த்த RS Info Times பார்வையாளர்கள் அனைவருக்கும் நன்றி. கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். கேள்விகளுக்கான பல மர்ம முடிச்சுகள் அடுத்த பதிவில் அவிழ்க்கப்படும். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் அடுத்த பதிவு உங்களுக்கு தவறாமல் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.